என்னதான் பெண் சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் கூட, இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பசங்களுக்கு ஈக்குவலா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போற பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, பெண்கள் மட்டும் தான் வீட்டு வேலைகள செய்யணும் அப்படின்னு சொல்ற சொசைட்டியும் கூடவே சேர்ந்து இன்னும் இருந்துட்டே தான் இருக்காங்க. இந்த காலத்து பசங்க ஒண்ணும் அவ்ளோ மோசம் கிடையாதுங்க. ஏன்னா, பசங்க கூட அவங்க ஒய்ஃபோட வீட்டு வேலைய ஷேர் பண்ணி தான் பண்றாங்க. ஆனா, இந்த மத்தவங்க இருக்காங்க பாருங்க, உன் புருஷன் ஏன் அத பண்றான்? உன் புருஷன் ஏன் இத பண்றான்னு அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையிறது தான் அவங்களோட வேலையே. அவங்கள கூட விடுங்கங்க. பொண்ண பெத்த பெத்தவங்களே வீட்டுக்கு வர்றப்பல்லாம், "என்ன மாப்பிள பாத்திரம் வெளக்கிட்டு இருக்காரு, வீடு கூட்டிக்கிட்டு இருக்காரு" அப்படின்றாங்கங்க. அவங்க சாப்பிட்ட பிளேட்ட அவங்க எடுத்துட்டு போய் கழுவுறதுல என்னங்க தப்பு இருக்கு? அப்படி கழுவுற மனுஷனையும், "மாப்பிள நீங்க உட்காந்துருங்க. ஏம்மா நீ எடுத்துட்டு போய் கழுவும்மா" அப்படின்றாங்கங்க. இதுல என்னதாங்க தப்பு இருக்கு? எனக்கு புரியலங்க. இந்த வேலைகள் எல்லாம் பெண்கள் தான் செய்யணும்னு யாருதாங்க சொன்னாங்க? ஒரு பொண்ண பெத்த பெத்தவங்களுக்கே அவங்க பொண்ணு கஷ்டப்படும்போது கணவன் ஹெல்ப் பண்றத பொறுத்துக்க முடியலன்றப்போ மாமனார் மாமியாரை எல்லாம் சொல்லவாங்க வேணும். சில விஷயங்கள் எல்லாம் நம்மனால மாத்தவே முடியாதுங்க. அதுல ஒண்ணுதாங்க இதுவும். அதுவா மரணம் தான் ஆச்சு. எங்க வீட்ல கூட இப்படிதாங்க. உங்க வீட்ல எப்படி அப்படிங்கிறத மறக்காம காமெண்ட்ல ட்ராப் பண்ணிட்டு போங்க. உங்க சர்க்கிள்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா!